வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு கீரையை பயன்படுத்தி ஒரு அடை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தரக்கூடிய ஒரு அற்புத கீரை அப்படின்னே சொல்லலாம். உடலில் வாதம், பித்தம், கபம் இது மூணுமே சமநிலையில் இருந்தால் தான் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது. என்ன கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா சோம்பு கீரை. இந்த சோம்பு கீரை நம்ம உடலில் வாதம் சேராமையும் உடல் உள்ளுறுப்புகளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கொண்டது. இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ என்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசி. இட்லிக்கு நான் ஐஆர் 20 அரிசி பயன்படுத்துகிறேன். 200 கிராம் அளவுள்ள அரிசியை ஊற வச்சு வாஷ் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதனோடையே நம்மளோட அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை நம்ம அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. அரைச்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசியாகவே இருந்ததுனாலும் நீங்கள் அரிசி ஊற வைக்கும் பொழுதே இட்லி அரிசியோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசியை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு திக்காக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அடை மாவோட பதத்துக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாவு அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். ஸ்டவ்வில் தாளிக்கிற பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் முற்றினதாக இருந்தால் அதில் இருக்க விதைகளை எல்லாமே நீக்கிடுங்க. அதற்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக அதனோட கலர் மாறணும், பச்சை வாசனை போகணும். அந்தளவு வதங்கினாலே போதும். அந்த சூட்லேயே கூட, கரண்டியோட சூட்லேயே கூட சில சமயம் வெங்காயம் வதங்கிடும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் இதை எடுத்து நம்ம கொட்டிடுவோம். இதை கொட்டிட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சோம்பு கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த சோம்பு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண சோம்பு கீரையை பொடியாக கட் பண்ணி இது போல் இந்த மாவில் நம்ம சேர்க்க போகிறோம். எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி மாவில் சேர்த்துருங்க. 200 கிராம் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸு, 2 கைப்பிடி அளவு சோம்பு கீரை பொடியாக கட் பண்ணது இதனோட கலந்துருங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் உப்பு கலந்துக்கோங்க. கலந்து இந்த மாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே அடை போல் சுட்டுடலாம். தோசைக்கல் எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் இது போல் ஒரு வெங்காயம் வச்சு தேய்ச்சிங்கன்னா தோசை கல்லில் ஒட்டாமல் வரும். வெங்காயம் தான் தேய்க்கணும் அப்படின்னு இல்லை, உருளைக்கிழங்கு கூட தேய்ச்சிக்கலாம். பொதுவாக என்னோடய தோசை கல்லில் நான் இது எதுவுமே தேய்க்க மாட்டேன். பழகின கல் அப்படிங்கிறதுனால டைரெக்டாகவே நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுவேன். தோசை அடை எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் தேய்ச்சிருக்கேன். ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்துட்டு தோசை மாதிரி நம்ம மெல்லிசாக இதை பரப்பி விடாமல் ஓரளவு திக்காக அடை போல் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவே அடை பதத்துக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். பாதி அளவு வெந்த பிறகு எண்ணெய் சேர்க்கலாம். முதலையே எண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இது போல் திருப்பி இன்னொரு சைடு போட்டுருங்க. ரொம்ப கருக விட வேணாம். அந்த கலர் லைட்டாக மாறினாலே போதும். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இதை நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு அடைக்கு நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, சட்னி இல்லை சாம்பார் இது போல் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி உடச்சக்கல்ல தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லை இட்லி சாம்பார் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அதுவோ கூட பயன்படுத்திக்கலாங்க. இந்த அடை ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கமகமன்னு மணத்தோடு இருக்குங்க. இது வரைக்கும் சோம்பு கீரையை மார்க்கெட்டில் கீரை கடையில் பார்த்து வாங்காத வந்தவங்க எல்லாருமே இனிமேல் மார்க்கெட் போகும்போது சோம்பு கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து சமைச்சிடுங்க. இந்த அடை ரெசிபி, அதாவது இந்த சோம்பு கீரையில் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. கூடிய மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஆரோக்கியமான ரெசிபி நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் பயன்படட்டும். அவங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.